எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. கிறிஸ்தவர்களுடைய கொள்கைகளை பற்றியும் புதிய ஏற்பாடு எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதையும் பல எபிசோடுகளில் நாம் பேசி வருகிறோம். அதில் எனக்கு ஒரு வசன ஞாபகத்துக்கு வருது. யாத்திராகமம் 20வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். தனக்கு ஒப்பாக தனக்கு நிகராக எதையும் உருவாக்கவே வேண்டாம் என்று கட்டளையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் மனித உருவத்தில் உள்ள இயேசுவை கடவுளாக வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம். அப்படி ஒரு மனிதராகிய இயேசுவை வழிபடுவது ஒரு சிலை வழிபாடு தானே? ஆமாம். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இயேசுவை வணங்குவது ஒரு சிலை வழிபாடு தான் என்பதை உணராமலே தான் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி என்று நம்பினால் நான் சொர்க்கம் போவேன் என்றது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் ரட்சிப்பு என்கிற இந்த கொள்கை கூட ஒரு மூட நம்பிக்கை தான். அதை கூட உணராம அவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, நீங்க சொன்னது போல மனித உருவத்தில் இருக்கிற இயேசுவை வழிபடுவது ஒரு சிலை வழிபாட்டு முறைதான் என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாமல் தான் இருக்கிறார்கள். அதுபோல ரட்சிப்பு அது ஒரு மூட நம்பிக்கை என்பதையும் அவர்கள் உணராமல் தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பைபிளை ஆராய்ந்து படிப்பதில்லை. போதகன் சொல்லுகிறதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். பைபிள் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரணம் கூட சொல்லலாம்னா, ஏன்னா அந்த மூட நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலதான் புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்து இருக்கிறார்கள். இந்த மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தை படிக்கிறார்கள். அதாவது இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார், இதை நம்பினால் சொர்க்கம். இந்த மூட நம்பிக்கையை உள் மனதில் பதிந்து கொண்டுதான் அவர்கள் பழைய ஏற்பாடு நூலை படிக்கிறார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் எல்லாமே அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டின் இந்த மூட நம்பிக்கை ஏற்றாறு போல, அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போலதான் தெரிகிறது. அது ஒருவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு விலகி கொஞ்சம் ஆய்வு செய்து பகுத்தறிவை பயன்படுத்தி கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன சொல்லுவாங்க? அவருக்கு பைபிளை சரியாக படிக்க தெரியவில்லை, பைபிளை அவரால் புரிந்து கொள்ள தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவர்களை போலன்னா அவர்கள் எப்படி பைபிளை படிக்கிறார்கள் என்றால், அந்த மூட நம்பிக்கையை உள்வாங்கி கொண்டு, அதாவது இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், நான் இனிமேல் செய்ய போகும் பாவத்துக்காக மரித்தார், 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார், இது நம்பினால் எனக்கு சொர்க்கம் உண்டு, இதுதான் அந்த மூட நம்பிக்கை. அதை உள்வாங்கி கொண்டுதான் பழைய ஏற்பாட்டை படிக்கிறார்கள். அதனால அந்த மூட நம்பிக்கைக்கு ஏற்ற வசனங்கள் வரும் பொழுதெல்லாம் அது இயேசுக்குத்தான் சொல்லப்பட்டது என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படித்தான் பைபிளை படிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ சித்தாந்தமாக இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு அதுதான். கிறிஸ்தவம் என்பது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த கொள்கையை உடையது. கிறிஸ்தவர்களில் பெரும்பாலும் ஆய்வு செய்வதே கிடையாது. பைபிள் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற ஆய்வு கண்ணோட்டத்தில் அவர்கள் அதை படிப்பதே கிடையாது. ஆமா, எங்களை போல பைபிளை நீங்க ஆய்வு செய்யக்கூடாது, எங்களை போல இந்த மூட நம்பிக்கையை அப்படியே நம்பணும், இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கிறது. ஆமா, இறைவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்து விட்டார், என்ன செய்வது? நாம இந்த பகுத்தறிவை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க சொல்றான். ஆமா, அப்ப சிந்திக்கணுமா என்ன? ஆமா, சிந்தித்ததின் விளைவு தானே நாம் என்ன செய்யறோம்? இது எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை கண்டுகொண்டோம். ஆமா, அப்ப அதை நம்ம அப்படி மூடி வச்சுக்க முடியுமா? ஆமா, நாம் ஆய்வு செய்த அப்படியே மூடி வைக்க முடியுமா? மக்களுக்கு அந்த ஆய்வை நாம் சொல்லித்தான் ஆகணும். நிச்சயமாக. பிப்ளியோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் பைபிள், புத்தகங்களின் தொகுப்பு. மோசே தீர்க்கதரிசிக்கு இறைவன் கொடுத்த வேதம் தோரா அல்லது தௌராத். அந்த வேதத்தை தான் இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றினார்கள். அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது. எப்படி அபத்தமானது அப்படின்னா, யூத மதத்திற்காக கிரேக்க தத்துவங்கள் கலந்து அந்த புத்தகம் அபத்தமானது. அதைத்தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அபத்தமான தனாக்கை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயரை சூட்டி
அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு நூலுடன் இணைத்து பைபிளாக வைத்திருக்கிறார்கள். இந்த யூதர்களுடைய தனாக் என்ற வேதத்தை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காகத்தான் 4 விதமான பொய்களால் புதிய ஏற்பாடு நூலை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பல எபிசோடுகளில் வசன ஆதாரத்தோடு பேசி வருகிறோம். இந்த 4 விதமான பொய்கள் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு நூல்ல யார் யாருக்கோ சொன்ன வசனங்களை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டுல எழுதியிருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி பெயரையும் குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க. இந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே நடந்தது என்று குறிப்பிட்டு இருப்பார்கள். ஏன்னா இது வாசிக்கிறவங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க போறாங்க என்ற குருட்டு நம்பிக்கையில அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி அவர்கள் மேற்கோள் காட்டி எழுதிய அந்த வசனம் பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்குன்னு பார்த்து மேலும் கீழும் வாசித்து பார்த்தால் அது யாருக்கு பொருந்தாது? இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது. இது முதல் வகையான பொய். அடுத்து, பழைய ஏற்பாட்டில் யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதிடுவாங்க. ஆனா எந்த தீர்க்கதரிசிங்கிற பேர் இருக்காது, அதை விட்டு விடுவாங்க. இது ஒரு வகையான பொய். அடுத்து, பழைய ஏற்பாட்டு வசனங்களை தேவைக்கு ஏற்ப அந்த வசனங்களை கொஞ்சம் மாற்றி திரித்து இயேசுவின் கதைக்கு பொருந்துமாறு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருப்பாங்க. இது 3வது வகையான பொய். அடுத்து 4வது வகையான பொய் எப்படி இருக்கும்னா, எழுதியிருக்கிறபடியே பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு வசனமே இருக்காது, தேடி பார்த்தா. ஆனா எப்படி எழுதியிருப்பாங்க? எழுதியிருக்கிறபடியே நடந்தது என்று எழுதியிருப்பார்கள். இது ஒரு வகையான பொய். இப்படி 4 வகையான பொய்களால் தான் புதிய ஏற்பாட்டு நூலை புதிய ஏற்பாட்டு நூல் ஆசிரியர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஆமா, இந்த 4 வகையான பொய்களை யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நூலமாக கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, இது நிழலாட்டம், மறைபொருள், ரகசியம், வெளிப்பாடு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. எதுக்குமே பதில் சொல்ல முடியலன்னா, எதற்குமே பதில் சொல்ல முடியலைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆவி பட்டிருந்தால்தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதையும் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதையும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்று நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அது 2வது வகையான பொய்யை சார்ந்தது. அதை பார்க்கலாமா? பார்ப்போம். ஆனா யோவான் 19வது அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பு, அதாவது சிலுவையில் அடித்த பின்பு, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அப்ப தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் நிறைவேறும்படி இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்று இந்த இடத்திலே இயேசு சொல்வதாக எழுதியிருக்கிறார்கள். அப்ப தாகமாயிருக்கிறேன் என்ற வேத வாக்கியம் எங்க இருக்கிறது? இந்த 2ஆம் வகையான பொய்யை சார்ந்தது இல்லையா? அப்ப நம்ம தேடி பார்க்கணும். எங்க இருக்குன்னு தேடி பார்த்தாதான் அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியும். இது எங்க இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. வேற எங்க இருந்து எழுதியிருப்பாங்க? வழக்கமா சங்கீதத்துல இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. ஆமா, ஆனால் சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இல்லை. சங்கீதத்தில் 69வது சங்கீதத்துல 21, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அதே போல சங்கீதம் 22ல 15வது வசனம், என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? தாகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 சங்கீதங்களையும் குறித்து நம்ம ஏற்கனவே பல எபிசோடுகள்ல பேசியிருக்கிறோம். ஆமா, பார்க்காதவர்கள் இதற்கு முந்தைய எபிசோடுகளில் இந்த வசனங்களை குறித்து முழுமையாக, அதாவது சங்கீதம் 69 முழுமையாகவும் சங்கீதம் 22 முழுமையாகவும் சில எபிசோடுகளில் தெளிவாக பேசியிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அதாவது தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு புலம்புவதாக எந்த இடத்திலும் ஒரு வசனம் இல்லவே இல்லை. இப்படிதான் பல பொய்களால் புதிய ஏற்பாட்டு நூல் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. ஆமா, இப்படித்தான் பல பொய்களால புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்மளுடைய பழைய எபிசோடுகளை பேசி வருகிறான். உண்மையை தேடுகிற மக்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள். ஆமா, ஒரு தெளிவை அடைவார்கள். நிச்சயமாக உண்மையை தேடுகிற மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்.
ஆமா. இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதற்கு மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமென்.